உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்பைஸான ஐட்டமும் ஃப்ரை பண்ண ஐட்டமும் சாப்பிட பிடிக்குமா? இதனால அடிக்கடி என்ன ரீசன்னே தெரியாதா? அதுக்கு மேஜரான ரீசன் நீங்க சாப்பிடுற டயட்டா இருக்கலாம். ஹாய், திஸ் இஸ் சாஹி. வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நேச்சுரல் ஹெல்த் வித் சாஹி. இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு நான் சொல்றேன். அதுதான் பிளாண்ட் டயட். சிம்பிளா சொல்லணும்னா மைல்டு ஸ்பைசஸை யூஸ் பண்ணி லோ ஃபைபரை வச்சு யூஸ் பண்றதுதான் பிளாண்ட் டயட். எக்ஸாம்பிளுக்கு கர்ட் ரைஸ், பிளெயின் ரைஸ், இட்லி, பனானா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா பிளாண்ட் டயட்னு சொல்றோம். இரைப்பை அழற்சி அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் உங்களுக்கு இருந்தா, அதே மாதிரி ஜிஇஆர்டி நீங்க சாப்பிடுறது எகிட்டுக்கிட்டு வருது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, உங்களுக்கு ஸ்டொமக் அல்சர் வயிற்று புண் இருக்கு அப்படின்னா, இல்லனா நீங்க ஃபுட் பாய்சன்னால தவிச்சிட்டு இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு டயேரியா ஆகுது, போஸ்ட் ரெக்கவரி சர்ஜரி பீரியட்ல நீங்க இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டயட். இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பாப்போமா? ஸ்பைசி அசிடிக் ஃபுட்டை அவாய்ட் பண்றது மூலமா இது நம்ம ஸ்டொமக்கோட அசிடிட்டியை கட்டோட லைனிங்கை ஹீல் பண்ண உதவுது. எஸ்பெஷலா கேஸ்ட்ரைட்டிஸ்க்கும் அல்சருக்கும் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஹைட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. சூப்பு கர்டு பொரிச்சு நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸை ரிட்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இரிட்டேஷனை கம்மி பண்ணுது. லோ ஃபைபர் டயட்டை நம்ம பவல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யூஸ்வலா 2 to 3 days ஃபாலோ பண்ணலாம். லாங் டர்மா நீங்க பிளான் டயட் ஃபாலோ பண்றீங்களா, உங்களுக்கு நியூட்ரியன்ட் அண்ட் விட்டமின் குறையறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி பிரெக்னன்ட் விமன், சீரியஸ் ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கவங்க, குழந்தைங்க இதை ஃபாலோ பண்ண வேணாம். அப்படி பண்ற மாதிரினா டாக்டரோட பிரெஸ்கிரிப்ஷனோட பண்ணுங்க. இரிட்டேஷன் கம்மி, குயிக் ரெக்கவரி. இனிமே நீங்களும் இந்த கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வீட்டில் இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.